இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 18, 2024, 18/1/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. அஸ்வினி நட்சத்திரம். வளர்பிறை அஷ்டமி திதி இரவு 8:46 வரை. அதன் பிறகு நவமி திதி. அமிர்த சித்த யோகம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 முதல் 10 வரை, 10 முதல் 11 வரை, 11 முதல் 12 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் குரு சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசில் செவ்வாய் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசியில குரு சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு மனோபலம், அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பூர்வ புண்ணிய பலமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுனால உங்க உடம்புலையும் மனசுலையும் புது தம்பு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் சுப விசேஷங்கள், குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுதல், தந்தைக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுதல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராசியில கஜகேசரி யோகம், நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பது அல்லது நல்ல நண்பர்களின் ஆலோசனை கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகமும் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை, மனோபலத்தை குரு பகவான் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால பல நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வுக்காக, வேலையில் மாற்றத்திற்காக, ஏன் வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்றது உங்களுக்கு அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சி. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுதல், அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். குழந்தைகளை பார்த்து, அவர்களின் செயல்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வியாபார விஷயத்தில் இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்டு இருக்காரு. வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருந்தால் திருமண பேச்சுவார்த்தைகள் செலவுகளை ஏற்படுத்தும். அதாவது சந்தோஷமான செலவுகளை ஏற்படுத்தும். என காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சந்திரன் உங்கள் நட்சத்திரத்துக்கு முந்தின நட்சத்திரத்தில் இருக்காரு, அஸ்வினி நட்சத்திரத்தில். அதனால இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான செலவுகள் ஏற்படும். இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை பேணுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உடம்புல ஏதாவது வியாதி இருக்கு, மருத்துவ தேவைகள் இருந்ததுன்னா அந்த மருத்துவ தேவைகள் இன்றோடு முடிவடைவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய மருத்துவ சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். மன நிம்மதி ஏற்படும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சிறப்பான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அதற்காக செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற, செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நட்சத்திரநாதன் சூரியன் மகர ராசியில் இருக்காரு. தசமஸ்தானத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம், இடமாற்றம் ஏற்படுறதுக்குண்டான யோகம்லாம் இருக்கு. நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தால், திருமணம் ஆகாம இருந்தால் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, பதவி உயர்வு. திருமணம் ஆனவராக இருந்தால் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அரசு பதவியில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அரசு பதவியில ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஏற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பதவி உயர்வு, மன நிம்மதி, ஆரோக்கிய முன்னேற்றம் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள். ரிஷப ராசி.
ராசிக்கு விரயஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற செலவுகள். பூமி தொடர்பான விஷயத்துல ஒரு நல்ல செய்தி காத்துன்னு இருக்கு. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இல்லை தங்க நகை வாங்குறது, இப்படி ஏதாவது ஒரு நல்ல செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதுசாக கடன் வாங்குறமேன்னு பயப்படாதீங்க. அது உங்களுக்கு ஏற்றாற் போல பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால 2ஆம் இடத்திற்கு புதன் செவ்வாயின் பார்வை, அதுவும் செவ்வாய் குரு பரிவர்த்தனாயோகம், குரு பார்வையில் சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு தன வருமானத்திற்கு குறைவில்லாத ஒரு யோகமான நாள். உங்களுடைய சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவி உறவுல பெருசா சஞ்சலங்கள் இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்று உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சிறு மனப்போராட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். எண்ண விரயங்கள், உங்களுக்கு எதையாவது நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையை பற்றி, வாழ்க்கை துணையை பற்றி, உங்களுடைய சக பணியாளர்களை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் மனசுல கவலையா இருக்கும் அல்லது யோசனையா இருக்கும். அந்த யோசனை உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற நாள். அதுவும் குறிப்பா அஃபிஷியலாகவும் உங்களுக்கு இன்னைக்கு வேலை பளு இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு நீங்க ஆஃபீஸ் போறீங்க. இதனால உங்களுக்கு வேலை பளு ஜாஸ்தி ஆகும். இதுல பத்தாவதுக்கு வீட்டுல உங்களுடைய குழந்தைகளுக்காகவோ அல்லது உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளை ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும், இல்லை ஆஃபீஸ்க்கு போற வழியில குழந்தைங்களை கண் செக்கப்புக்கோ இல்லை பல்லு செக்கப்புக்கோ கூட்டிகிட்டு போகணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையை வச்சுட்டு இருக்கு. இதனால உங்களுக்கு மனத்தடுமாற்றம், கோபம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அஃபிஷியலாக உங்களுக்கு சில தேவையற்ற அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு போய் விட்டுட்டு இப்படி அலைச்சல் அதிகரிக்கிறதுனால உடல் சோர்வும் மனச்சோர்வும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல பெரிய பாதிப்பு இல்லை. தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணினீங்கன்னா இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் சந்திரன் விரயஸ்தானத்துல குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுத்து உங்களுடைய மனசில் இருந்த நீண்ட நாள் குழப்பங்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் புதனுக்கு குருவின் பார்வை, சந்திரமங்கல யோகம், குரு செவ்வாய் பரிவர்த்தனா யோகம். இதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்பட்டால் கூட கவலைப்பட வேண்டாம். நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் கூட தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. அதாவது சந்தோஷம்னா உடனே மனக்கவலை இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். மனக்கவலை இருந்தாலும் நிம்மதியாக தூங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தள்ளி வைக்க கற்றுக்கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மன சஞ்சலம் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பிடித்தவர்களின் மூலமாக சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரை நீங்க மதிக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு இன்னைக்கு சிக்கலை ஏற்படுத்துவாங்க. ஆனா அவங்களே உங்களுக்கு தீர்வையும் கொடுப்பார்கள். ஒரு குழப்பத்தை கொடுத்து தீர்வை கொடுப்பார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மனக்குழப்பத்தை போக்கும் விதமான செயல்பாடுகளில் உங்களுடைய முக்கிய நபர் ஈடுபடுறதுனால உங்களுக்கு தீர்வு கிடைத்து அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். உங்களுடைய வியாபார விஷயத்துல இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய நிரந்தர தீர்வை தரக்கூடிய செலவாக இருக்கும். மன நிம்மதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசி. லாபஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை, பெரிய மனிதர்களின் சந்திப்பு அல்லது மூத்த சகோதரர்களின் ஆதாயம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அவர்கள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெருமையை தேடித்தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்க புதிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக தன வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பும், கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த 7ஆம் பொருத்தம், தேவையில்லாத வாக்குவாதம் இதெல்லாம் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படும். இளம் வயது பிராயத்தினராக இருந்தால், அதாவது யங் ஏஜ் 30 வயசுக்கு கீழே திருமணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நபரை சண்டையின் மூலமாக அனுகூலமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு மோதல் தான் காதல்ல முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மோதல் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக இளம் வயதினருக்கு தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை அல்லது வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்னைக்கு சந்திக்கக்கூடிய நபர் அவங்க கூட முதல் ஆரம்பமே மோதல்ல தான் ஆரம்பிக்க போறீங்க. அதனால அவர்கள் செய்யும் தவறுகளை நீங்கள் சிலாகித்து பேசாம அவங்கள எடுத்தறிஞ்சு பேசுவீங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. அதுதான் உங்களுக்கு முட்டல் மோதல். இந்த முட்டல் மோதல் அனுகூலமாக மாறுவதற்குண்டான வாய்ப்பும் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கும் அந்த நபரை சந்தித்து மீண்டும் அதை தொடருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்தில் உங்க வாழ்க்கை துணையை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். செல்வாக்கு மிக்க நபர் மூலமாக உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். அனுகூல லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அலைச்சல் இருக்கு. அலைச்சல்னால உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. பதவி உயர்வு அல்லது பெரிய மனிதர்களின் சந்திப்பு, உங்களுடைய சீனியர் ஆபீசர்ஸ் அவங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு சில முக்கிய முடிவுகளை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பது, அவர்கள் மூலமாக சில நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வது போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் ஆலோசனைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான நிதி உதவி, பண உதவி போன்ற விஷயங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். வியாபார விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் உங்க குழந்தைங்க செய்யக்கூடிய சில காரியங்கள் உங்கள் குடும்பத்திற்கே பெருமை தேடி தரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுடைய தேவையில்லாத சில வார்த்தைகள் உங்களுக்கு அபவாத பெயரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய, சந்தோஷமா இருக்கும்பொழுது பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று கவனமா இருக்கிறது நல்லது. கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் தசமஸ்தானத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு சுகத்தை தரும். இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தாயாரின் மனஸ்தாபத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்திர சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சில பேர் கேட்பாங்க, சார் இந்த சமயத்தில் அஷ்டம சனி நடக்கும் பொழுது வாங்கலாமா அப்படின்ட்டு. பொதுவாக அஷ்டம சனி, விரய சனி இல்லை ஜென்ம சனி நடக்கும் பொழுது நிலத்துல முதலீடு செய்யறதுங்கிறது அவ்வளவு விசேஷமான பலன். அதாவது சனி உங்களை கஷ்டத்தை கொடுப்பாரு, ஆனா அதே சனி தான் உங்களுக்கு அந்த நிலத்தின் மூலமாக லாபத்தையும், அவர் உங்க ராசியை விட்டோ 8ஆம் இடத்தை விட்டோ வெளியில போகும்பொழுது அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு உண்டான தனலாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அவரே கஷ்டத்தை கொடுத்து அவரே தீர்வையும் கொடுக்கறதுனால தாராளமா முதலீடு பண்ணலாம். இப்பொழுது முதலீடு செய்வதற்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டால் அது சந்தோஷமான பலன்களை ஏற்படுத்தும். வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை பெற்றுத் தருவதற்குண்டான
யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அலுவலக ரீதியாக உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு தொழில்ல வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா சந்திரன் கேதுவின் நட்சத்திர சாரத்துல அந்த கேது 3ஆம் இடத்துல காரிய வெற்றி ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். என்னமோ அவங்க பண்ணின தப்ப கூட மன்னிச்சு உங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய எதிர்ப்பையும் மீறி உதவி செய்வீர்கள். அவர்களால் உங்களுக்கு பெரிய ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம், கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் போன்ற விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்தாலும் அந்த செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளின் தொல்லை விலகும். அதே சமயம் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமா முடிவை தரக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் ரீதியான கடன்கள், உத்தியோக ரீதியான கடன்கள், வேலை செய்ய இடத்துல வாங்கின கடன் போன்ற அனைத்து விஷயங்களும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. கடன் அடைக்கிறதுக்காக செலவு, உங்களுடைய வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரத்துக்காக செலவு, ஏதாவது ஒரு விஷயத்துல செலவு ஏற்படும். அந்த செலவின் காரணமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். கஜகேசரி யோகம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த வெற்றியின் மூலமாக ஒரு பெரிய அமௌண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குழந்தைகளால் உங்களுக்கு லாபங்கள், வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்று தருவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நிலையான முடிவெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்திலும் இன்று பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் பாக்கியஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக இந்த சிம்மராசியில பிறந்த அனைத்து இளம் தம்பதிகளுக்கும் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். நீண்ட நாட்களாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். முன்னோர்களின் ஆசி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான முடிவு எடுப்பதில் ஒரு சின்ன தடுமாற்றம், தயக்கம் ஏற்படும். ராசிநாதன் நட்சத்திரநாதனான கேதுவின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்றது மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய தடுமாற்றமான எண்ணங்கள் முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது. ஆரோக்கிய விஷயத்துல பெரிய பாதிப்பு இல்லை, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள். அதுவும் குறிப்பா பூமி தொடர்பான வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா, வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயத்துல ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா தீர்ப்பை பெற்றுத்தரும். இதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். ஆனா சப்தமஸ்தானத்துல சனி இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை எப்பவுமே மனசுல வச்சுக்கிறது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள், கடன் சார்ந்த வழக்குகளில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும்.
வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குல உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும். அதாவது உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும்னா நீங்க கடனே வாங்கலன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனையில உங்களுக்கு ஒரு லீனியன்சி கிடைக்கிறதுக்கு, ஒரு லீவரேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டா அது வெற்றியை தரும். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை இருந்தாலும், எதிரிகளின் தொல்லை இருந்தாலும், வாக்கு சாதுரியத்தின் மூலமாக, ஏன்னா 8ஆம் இடத்திலிருந்து குரு சந்திரன் 2ஆம் இடத்தை பார்க்கறாங்க, அதனால வாக்கு சாதுரியம் ஏற்படும். குடும்பத்தின் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தினரின் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அரசு அதிகாரிகள் வகையில உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நபர்களின் செயல்பாடுகளில் இருக்கின்ற தவறான அணுகுமுறையின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. கணவன் மனைவி உறவில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. அதனால கவனமா பார்த்து பேசுங்க. எடுத்தறிஞ்சு பேசினீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செயல்பாடுகளில் மந்தத்தன்மை அல்லது மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கிறது மட்டும் இல்லாம வீண் பேச்சுக்களை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். என்ன பணம் இருக்குங்கிற திமிர்ல பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க. அதனால கவனமா நிதானமா பார்த்து பேசுங்க, நிதானமா செயல்படுங்க. இன்று உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்பட்டாலும் பண வரவில் தொய்வு இருக்காது. வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல இருக்கிற குழப்பத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சந்திரன் இருக்கிறது கேதுவின் நட்சத்திர சாரத்துல. அந்த கேது உங்க ராசியில இருக்கிறதுனால மனசுல ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். அது வார்த்தைகளில் தெளிவை ஏற்படுத்தும். வார்த்தைகள்ல விரக்தியா பேசுவீங்க. என்ன நடந்து என்ன பிரயோஜனம், பணம் தானே கொடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு நீங்க விட்டு கொடுத்து போறதுக்கு உண்டான மனப்பான்மையை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்கள் எதிரிகள் பலன் அடைவார்கள். ஆனாலுமே இதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு கௌரவத்தை தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆனா இன்னைக்கு ஈகோ தலகணம் பிடிச்சு ஆடும். அதனால கவனமா இருங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்க, ஒன்னா அப்பாவோ இல்ல பெரியப்பாவோ அண்ணனோ பெரியண்ணனோ யார் சொல்ற பேச்சையாவது கேளுங்க. நீங்களே எதையாவது முடிவெடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் சம்பாதித்து நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, சப்தமஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை. நல்ல நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கும். நல்ல நண்பர்கள் மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணையின் ஆலோசனையும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் குழந்தைகளுடன் சிறு வாக்குவாதம் ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சற்று வேலை பளுவின் காரணமாக அபிஷியலா உங்களுக்கு சில செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு அதனால உங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வேளா வேலைக்கு சாப்பிடாம அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், உடல் உஷ்ணம் அதிகரித்தல் போன்ற ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் உங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நண்பர்களின் ஆலோசனை பெறக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். தந்தை மூலமாக உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த தொல்லைகள் விலகும். அனுகூல பலன்கள் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வகையில உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வரும். இடமாற்றம் உண்டான சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆபீஸ்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் கேட்டிருக்கீங்கன்னா அந்த டிரான்ஸ்பர் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சிலருக்கு வேலை இழப்பு அல்லது வேலை போகுதல் போன்ற விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர் சந்தோஷம் மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலமாக மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும். இடமாற்றம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் உங்களுடைய மதிப்பு குறைவதற்குண்டான நேரம் இது. சற்று விட்டு கொடுத்து போவது நல்லது. நண்பர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இனிமையான வார்த்தைகள் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் பெண்களாக இருந்தால் குடும்பத்தில் நல்ல மதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆண்களாக இருந்தால் அலுவலகம் ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்கு. குடும்பஸ்தானம் வலுவா இருக்கு. குடும்பஸ்தானாதிபதி பரிவர்த்தனை 6ஆம் இடத்தது லக்னாதிபதி ராசிநாதனோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தொழில் விருத்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு தேக்க நிலையில் இருந்த உங்களுடைய தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த விஷயத்துல இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பண வருமானமும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் குதூகலமும் மனக்குழப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பில்லை. குடும்ப விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில அவர்களின் பிடிவாத குணத்தை குறைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுனால உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். உங்களுடைய வீடு மனை வாங்கறதுக்கு உண்டான முயற்சிகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் கடன் சார்ந்த விஷயங்கள்ல லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன கடன்லாம் அடைப்பீங்க. பெரிய கடனா உங்களுக்கு ஸ்திர சொத்து வாங்கறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. வண்டி வாகன மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் விருத்தி ஏற்படுகின்ற, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனுகூல பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் குடும்பத்தை விட்டு வெளியில போறவன் கவலைப்படாதீங்க. இப்ப சம்பாதிக்கிற நேரம், அதனால சம்பாதிக்கிறதுக்காக வெளியூர் போனா தப்பு கிடையாது. குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள், உங்களுடைய திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீட்டுல வயசானவங்க இருக்காங்க, அப்பா தாத்தா இருந்தாருன்னா தாத்தா பாட்டிக்கு 80ஆம் கல்யாணமோ இல்ல அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணமோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல குடும்பம் சந்தோஷத்தை சந்திக்கும். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகும், ஆசைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்குள் இருந்து வந்த மன வேறுபாடுகள், மன வேற்றுமைகள் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தனுசு ராசி, தொழில் முறையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால எதிர்பாராத ஆசைகள் கூட நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. சில ஆசைகள் நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுல, நமக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்காதா அப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்க கனவு காணாத விஷயத்தை கூட நடத்தி வைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ராசிநாதன் குரு, 5ஆம் வீட்டதிபதி செவ்வாய் பரிவர்த்தனை மற்றும் குரு பார்வையில குருமங்கள யோகம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இருக்கிறவர்களுக்கு அந்த குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பெருமிதம்னா சாதாரண பெருமிதம் இல்லை. அவங்க உங்க குடும்பத்திலே யாரும் செய்யாத சாதனையை செய்து உங்கள் குடும்பத்திற்கே, உங்க வம்சத்துக்கே பெருமை தேடி தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவீர்கள். உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக, உங்களுடைய முன்னோர்களின் ஆசையின் காரணமாக இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். நீங்க வயதானவர், 50 வயசுக்கு மேல இருக்கிறவரா இருந்தா ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல
தொழில் முறையில் இருக்கிறவங்களுக்கு, வீடு கட்டி கொடுக்கிறவங்க, பூமி தொடர்பான தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று அபரிமிதமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக செல்வாக்கு உயரும். பெரிய மனிதர்களின் சந்திப்பை கொண்டு உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் வியாபார வளர்ச்சிக்கும் அனுகூல பலன்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இன்று நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், எதிர்பாராத நல்ல விஷயங்கள், அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்க வேலையில இருக்கிறவரா, உங்க வேலையில நீங்க எதிர்பாராத நல்ல விஷயம் நடக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். இன்ஃபேக்ட் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டே உங்களை செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் படிக்கின்ற குழந்தைகளால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு பெருமை தேடி தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிற குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். அவர்களின் பதவி உயர்வு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரகசிய ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நீண்ட நாட்களாக உங்களுடைய ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், கப்பல்ல போகணும், இல்ல தண்ணியில கடல் கடந்து போகணும், இல்ல ஏரோப்ளைன்ல போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும். அப்படி ஆசை ஏற்கனவே அதெல்லாம் நிறைய அனுபவிச்சிட்டேன் சார்னா இன்னைக்கு நீங்க ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய கடல் பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கும். ரகசிய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால மன திருப்தி ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில குடும்பத்துக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்களும் உங்க தந்தைக்கும் பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கா, இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தையில சுமூகமான நிலைமை மாறி உங்களுக்கு சாதகமான பண வரவை தரக்கூடிய வகையில் இருக்கு. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒத்தே வராது சார்னு சொல்றவங்க கூட அப்பா கிட்ட இருந்து இன்னைக்கு மனம் வந்தா சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால உங்களுக்கு தடைப்பட்ட பாக்கியங்கள், திருமண விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல புதிய உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மகர ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஸ்திர சொத்துக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்ப சொத்து, உங்களுடைய தனிப்பட்ட சுயார்ஜித சொத்து, கணவன் மனைவி மூலமாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்ச சொத்து, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா, பூமி மேல வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்குல வெற்றி அடைவீர்கள். கடல் கடந்து சொத்து வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை வருது. ஆனா வேலை விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு வெளியூர் மாற்றம், வெளிநாட்டு மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற காரணத்தினால தாயாரின் உதவியை கொண்டு உங்களுக்கு சில காரியங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை விஷயத்தில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும். அதன் மூலமாக அவருடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு தொழில் ரீதியாக அவருக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கர்வம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பெருமை பிடிபடாத இன்னைக்கு எல்லார்கிட்டையும் பெருமையா எங்க ஆத்துக்கார் இப்படி பண்ணிட்டார், எங்க வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டார், எங்க மாமா இப்படி பண்ணிட்டார்னு அப்படி பெருமையா பேசுவீங்க. அந்த அளவுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா சொந்த வீடு வாங்குறதுக்கோ இல்ல வீட்டுல இருக்கிற பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்க வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு உண்டான செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் வீடு மூலமாக தாயாரிடமிருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வரும். அதாவது அம்மா இல்லாட்டினாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, அவங்க சார்பா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு பணமோ இல்ல நிலமோ இல்ல நகையோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், குறிப்பா உங்களின் மகள்களின் திருமணத்திற்காக நகைகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது ஏதாவது ஒரு பொருள், விலையுயர்ந்த பொருள் வாங்குவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு இத்தனை நாளா விசா ப்ராசஸ் பண்ணியும் அந்த விசா வரலையேன்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல செய்தி காத்துன்னு இருக்கு.
அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். உங்களுக்கு அபிஷியலா சில தடைகள் இருந்தது, உங்க பேர்ல ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா, அபிஷியலா வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்குகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்ப ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை. குடும்பத்துக்கு தேவையான ஒரு முக்கிய விஷயத்தை நீங்கள் செய்வீர்கள். அந்த ஒரு காரியம் உங்க குடும்பத்துக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த குழப்பமான மனநிலையில இதை பண்ணலையேங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். ஆனா அந்த தடுமாற்றமே அதை செய்யணுங்கிற ஒரு உந்துதலை ஏற்படுத்தி அந்த காரியத்தை செய்து உங்கள் குடும்பத்திற்கு பக்கபலமான செயல்பாடுகளை நிலைநிறுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பஸ்தானம் வலுவா இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரனோடு சேர்ந்து 3ஆம் இடத்துல இருந்தாலும் கஜகேசரி யோகத்தின் காரணமாக, பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக, முன்னோர்களின் ஆசையின் காரணமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல இனம் புரியாத சந்தோஷம், ஏதோ ஒரு இழப்பு இருந்தாலும் அந்த இழப்பின் காரணமாக ஏற்பட்ட சஞ்சலத்தை இந்த மனோபலத்தின் காரணமாக, இந்த சந்தோஷத்தின் காரணமாக சரி கட்டி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது. அதாவது சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அந்த 10ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியான முயற்சிகளில் மாற்றங்களை செய்வதற்குண்டான முனைப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு தன வருமானமோ தொழில் விருத்தியோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இழந்த வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் நிலைநிறுத்தப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்க மெயினா உங்க வேலை சம்பந்தமா யாராவது உங்க பேர்ல வழக்கு தொடுத்து உங்களை வேலையை விட்டு நிறுத்தணும்னு நினைச்சிருக்காங்க, நீங்க சஸ்பென்ஷன்ல இருக்கீங்க, இல்ல வேலையை விட்டு நிரந்தரமா நிறுத்திட்டாங்க அப்படின்னா அந்த வேலை மீண்டும் கிடைப்பதற்குண்டான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். இதன் மூலமாக இழந்த வேலை வாய்ப்பை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். காரிய வெற்றி ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக, கஜகேசரி யோகத்தின் மூலமாக உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சில நபர் உங்களை விட்டு விலகுவதற்கு உண்டான நேரம் விட்டது. அந்த பிரச்சனைக்குரிய நபர் விலகிறதுனால அவருக்கு ஒன்னா வேலை போகும், இல்லாட்டி வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும், மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரிவு ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஸ்திர சொத்துக்கள் விஷயத்துல கோர்ட்டு கேஸு, ஜப்தி இந்த மாதிரி ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா அதுல ஓரளவுக்கு நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நிரந்தரமா சொத்து வரத்துக்கு உண்டான நேரம் கொண்டு இருக்கின்றது. அதனால கவலைப்படாதீங்க. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி. ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகத்தின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பா உங்களுடைய காம்படிட்டர்ஸ், நீங்க சொந்தமா தொழில் பண்றீங்க, வியாபாரம் பண்றீங்கன்னா உங்களுடைய காம்படிட்டர்ஸை ஜெயிக்கிறதுக்கு, உங்களுடைய போட்டியாளர்களை ஜெயிக்கிறதுக்கு உண்டான நேரம். இந்த ஜெயிப்பதன் மூலமாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் ஏற்படும். குடும்பஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால குடும்பத்துல நல்ல செய்திகள் வரும். குடும்பத்துல குழந்தைகளால் மன நிம்மதியும் பெருமையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் தொழில் ரீதியான, வேலை ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். அவர்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம், கடன் பிரச்சனையிலிருந்து விடுவதற்குண்டான வாய்ப்பு போன்ற அனைத்து விஷயங்களாலும் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வளர்பிறை சந்திரன் சனி பார்வையில் இருந்தாலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அதே சமயம் கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுனால செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண வரவு இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல பணம் வரும். அட்லீஸ்ட்
1,00,000 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 10,000 வரும், 10,000 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 2,000 வரும். இது கம்மியா வந்திருக்கேன்ட்டு ஒரு மன சஞ்சலம் இருந்தாலும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேர்றதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. பூமி தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நீண்ட நாட்களாக சொத்து வாங்கல, இல்ல வீடு சொந்த வீட்டுக்கு போகல அப்படின்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப சந்தோஷம் மன நிறைவை தரும். குடும்பஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாக்குச்சாதுரியம் உள்ள சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் ரீதியாக நல்ல பார்ட்னர் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகளை கொண்டு தொழில் செய்யக்கூடிய பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம், பூமி தொடர்பான தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நிரந்தர ஸ்தானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிரந்தர ஸ்தானம்னா நிரந்தர பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய சொந்த வீட்டுக்கு நீங்க போறதுக்கு உண்டான நேரம் துவங்கி விட்டது. அதனால நீங்க இது நாள் வரை உங்க வீட்டுக்கு போகலையேங்கிற ஒரு தடுமாற்றம் இருந்ததுன்னா அந்த தடுமாற்றம் விலகி மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணபலம் அதிகரிக்கக்கூடிய, எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.